வணக்கம் உறவுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்றைக்கும் பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் பேசப்போகிறோம். முதலாவது விடயமாக, வலிந்து அமெரிக்கா இந்த போருக்குள்ளே இழுத்து வரப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாக ஆராயப்போகிறோம். இஸ்ரேல் அமெரிக்காவை கலட்டிவிட்டு மத்திய கிழக்கு நாடுகள் மீது அமெரிக்காவின் அனுமதி இல்லாத குண்டுகளை வீசி வருகிறது என்று அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. அதை ஒத்துக்கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இவை தொடர்பாக ஆராயப்போகிறோம். அதே வேளையில் மட்டக்களப்பு பகுதியிலே நெஞ்சை பதைக்க வைக்கின்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. 20 வயது தாய் நகைகள் அபகரிக்கப்பட்ட பின்னர் உயிரோடு ஒரு கிணத்திலே போடப்பட்டிருக்கிறார். அவை தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அத்தோடு இலங்கையிலே பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கு மத்திய கிழக்கு நாடுகள் காரணமல்ல, இலங்கையின் வெளியுறவு கொள்கைதான் காரணம் என்று தெரிவித்திருக்கிறார் சரத் வீரசேகர. அவர் தெரிவித்திருக்கிற கருத்துக்கள் தொடர்பாக ஆராய்வோம். மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக் கொள்ளலாம். வாருங்கள், முழுமையான காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். இப்பொழுது முழுமையான காணொலிக்குள் செல்வோம். ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து கொண்டே போகிறது. அமெரிக்கா அதிபரின் கருத்துப்படி இஸ்ரேலிடம் இருக்கின்ற சகல ஆயுத பலங்களையும் தாங்கள் அழித்து விட்டோம், இஸ்ரேலிடம் இப்பொழுது ஆயுதங்கள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இஸ்ரேல் தெரிவிக்கிறது யுத்தம் இடம்பெற்று கொண்டிருந்தாலும் நாங்கள் ஏவுகணைகளை தயாரித்து கொண்டிருக்கிறோம் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையிலே அமெரிக்காவின் மிக பலம் பொருந்திய தாக்குதல் விமானம் என்று சொல்லப்படுகின்ற F-35 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக ஈரான் தரப்பு தெரிவித்திருக்கிறது. இப்படி இருக்கின்ற சமயத்திலே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பில் பல்வேறுபட்ட கேள்விகள் அவரிடம் கேட்கப்பட்டிருந்தன. ஆனால் அவர் தெரிவித்திருக்கின்ற மற்றொரு கருத்து என்னவென்று சொன்னால், தாங்கள் ஈரான் மீது வான்வழியான தாக்குதல்களைத்தான் மேற்கொண்டிருக்கிறோம், அவர்களது ஆயுத கிடங்குகளை அளித்திருக்கிறோம், அவர்களது எண்ணெய் வளங்களை தாக்கியிருக்கிறோம் என்பது போன்று தெரிவித்திருக்கின்ற அவர், இனி நாங்கள் தரை வழியான ஒரு தாக்குதலையும் ஈரான் நோக்கி மேற்கொள்ளப் போகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற வழியில் ஈரான் இனி தொடர்ந்து தாக்குதல் இலக்காக இஸ்ரேலோடு இருக்கப் போகிறது. இன்று 19 நாளை கடந்து 20வது நாட்குள் இந்த போராட்டம் காலடி எடுத்து வைக்கிறது. ஆனால் போராட்டத்தின் வலு குறைந்தபாடாக இல்லை. போராட்டத்துக்குள்ளே வலிந்து மத்திய கிழக்கு நாடுகள் இழுத்து விடப்படுகின்ற ஒரு செயற்பாடை இப்பொழுது நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. அதற்கான ஒரு வேலையைத்தான் இஸ்ரேல் மேற்கொண்டிருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மறுபக்கம் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள், தாங்கள் தரை வழியாக தனது படைகளை அனுப்ப மாட்டோம் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இவை இரண்டையும் பார்க்கின்ற வேளையில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு விரிசல் ஏற்படுகின்ற தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த போர் ஆரம்பித்ததோ, போர் ஆரம்பித்த காலத்திலிருந்து நாங்கள் சொல்லி வருகிறோம், இதற்குள்ளே அமெரிக்கா இஸ்ரேலால் கொண்டு வந்து விடப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் என்ன நினைத்ததோ அதை சாதிப்பதற்காக அமெரிக்காவை பகடைக்காயாக பாவித்திருக்கிறது என்று தெரிவித்திருந்தோம். இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்கிறார் தாங்கள் தரைவழியாக ஒரு தாக்குதலை நடத்தப் போகிறோம் என்று. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார் தனது படைகளை தாங்கள் அனுப்ப மாட்டோம் என்று. எனவே இஸ்ரேல் தனது எண்ணப்பாட்டிற்கு அமெரிக்காவை ஆட்டி படைக்கிறது என்பது போன்றுதான் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஏனென்று சொன்னால், அமெரிக்காவுக்குள்ளும் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் எழ ஆரம்பித்திருக்கின்றன. அமெரிக்காவிலே பெரிய பெரிய பதவிகளை வகித்தவர்கள் எல்லாம் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்கிறார்கள். காரணம், இஸ்ரேலின் ஆட்டத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆட்டம் போடுகிறார் என்பதுதான் அவர்களது கருத்தாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் தரை வழியாக தாங்கள் தாக்குதலை நடத்த மாட்டோம் என்று தெரிவிப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், அமெரிக்க வரலாற்றிலே அமெரிக்கா பங்கெடுத்த அத்தனை போர்களும், தரை வழியான போர்கள் யாவற்றிலுமே அமெரிக்கா தோல்வியைத்தான் சந்தித்திருக்கிறது. பல்வேறுபட்ட பொருளாதார இழப்புகளைத்தான் அமெரிக்கா சந்தித்திருக்கிறது. எனவே கற்றுக்கொண்ட பாடங்களின் அடிப்படையில் இவ்வாறாக மீண்டும் ஒரு தரை தாக்குதலை அமெரிக்கா மேற்கொள்வதை தவிர்க்கும் என்றே பல்வேறுபட்ட அரசியல் அவதானிகள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் இன்றைய தினம் தெரிவித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே அடிபட்டு பொருளாதாரத்திலே பல்வேறுபட்ட மாற்றங்களை கண்டிருக்கிறது அமெரிக்கா. பல்வேறுபட்ட நாடுகளோடு அமெரிக்கா போர் தொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற சமயத்தில் அமெரிக்கா தொடர்ந்தும் இவ்வாறான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளாது என்பது போன்றுதான் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன செய்கிறார் என்று சொன்னால், டொனால்ட் ட்ரம்பை எப்படியாவது இவற்றுக்குள் இழுத்து வந்துவிட வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டி கொண்டு நிற்பதாகத்தான் தெரிவிக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த போர் ஆரம்பித்த காலத்திலே
டொனால்ட் ட்ரம்ப் இவருக்கு சொல்லியிருக்கிறார், நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஈரானின் எண்ணெய் குதங்கள் மீது, எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதலை நடத்தக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் அதையும் மீறி சவுத்பார் என்று சொல்லப்படுகின்ற எண்ணெய் குதத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டது. அதன் விளைவுகளையும் அதற்கான பாதிப்புகளையும் சந்தித்தது அமெரிக்காவாக இருக்கிறது. வளைகுடாவில் இருக்கின்ற அமெரிக்கா நிலைகள் மீது, அமெரிக்கா முதலீடு செய்திருக்கின்ற முதலீடுகள் மீது, அமெரிக்கா பங்குகள் வைத்திருக்கின்ற ஷேர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. இதனால் இழப்பு ஏற்பட்டது யாருக்கு? அமெரிக்காவிற்கு தான் இதனால் இழப்புகள் ஏற்பட்டன. எனவே இவற்றில் ஒரு மாற்றம் பெறும் என்றுதான் பலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்பின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரேல் இவ்வாறு எண்ணெய் குதங்கள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறது என்பதை டொனால்ட் ட்ரம்ப் இப்பொழுது ஒத்துக்கொண்டிருக்கிறார். அதாவது என்னவென்று சொன்னால், தன்னிடம் அனுமதி பெறாமலே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன என்றும், அந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடம் பத்திரிகையாளர் கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். எதற்காக நீங்கள் எண்ணெய் குதங்களை தாக்கியிருக்கிறீர்கள்? இது டொனால்ட் ட்ரம்பின் அனுமதி பெறப்பட்டதா என்று கேட்டால், இல்லை, நாங்கள் தன்னிச்சையாக முடிவெடுத்தே அந்த எண்ணெய் குதங்களை தாக்கியிருக்கிறோம் என்பது போன்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறார். இந்த எண்ணெய் குதங்கள் தாக்கப்படுமாக இருந்தால் மத்திய கிழக்கிலே இருக்கின்ற நாடுகளது வளங்கள் பாதிக்கப்படும், மத்திய கிழக்கு நாடுகளின் முன்னேற்றம் தடைப்படும். இதனை கருத்தில் கொண்டு இஸ்ரேல் தந்திரோபாயமாக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே 2 விடயங்கள் நாங்கள் பேச வேண்டி இருக்கிறது. முதலாவது விடயம், டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்தை கேட்காது இவர்கள் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்று வருகின்ற வேளையில், உண்மையிலேயே இவர்கள் இந்த போரை மேலும் தீவிரப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு அமெரிக்காவை தவிர்த்து இஸ்ரேல் முயற்சிக்கிறதா என்று பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இரண்டாவது விடயம் என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பது அமெரிக்கா அதிபருக்கு தெரியும் என்பது போன்று இஸ்ரேலிய ஊடகங்கள் கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றன. அப்படி தெரியுமாக இருந்தாலும் கூட டொனால்ட் ட்ரம்பும் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் சேர்ந்துதான் இவற்றை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றால், இவற்றால் பாதிக்க அடைய போகிறது ஈரானும் மத்திய கிழக்கு நாடுகளுமாகத்தான் இருக்க போகிறது. இது ஒரு ராஜதந்திர நகர்வாக பார்க்கப்பட போகிறது. 2 நாடுகளும் சேர்ந்து மத்திய கிழக்கில் இருக்கின்ற இந்த எண்ணெய் வளம் கொளிக்கின்ற நாடுகளை அழிக்கப் போகின்றனவா என்பதற்காகவும் அரசியல் அவதானிகள் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இதே வேளையிலே அமெரிக்கா இன்னொரு நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. என்னவென்று சொன்னால், இந்த மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகளுக்கு ஆயுதங்கள் விற்பனையை அது வழங்கியிருக்கிறது. தேவையான ஆயுதங்கள் தான் விற்பனை செய்கிறேன் என்பது போன்று தெரிவித்திருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாடு இப்பொழுது பல்வேறுபட்ட எண்ணெய் உற்பத்திகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து பயணமாகின்ற விமானங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவு விமான சேவையினை மேற்கொண்டு வருகின்றன. இப்படி இருக்கின்ற நிலைமையில் ஈரான் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்பனை செய்யுமாக இருந்தால், இதனால் லாபமடைய போவது அமெரிக்காவும் இஸ்ரேலுமாகத்தான் இருக்கப் போகிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகள் இனி ஈரான் மீது ஒரு தாக்குதலை மேற்கொள்ளுமாக இருந்தால் அவற்றுக்கான ஆயுதங்கள் அமெரிக்காவிலிருந்து சப்ளை பண்ணப்பட போகின்றன. என்னென்று சொன்னால், இந்த அமெரிக்கா விற்பனை செய்கின்ற ஆயுதங்கள் எப்படி வகையான ஆயுதங்களாக இருக்க போகின்றன என்று சொன்னால், F-16 என்று சொல்லப்படுகின்ற அந்த விமானத்துக்கு பொருத்தக்கூடிய ஏவுகணைகள் மற்றும் ரேடார் வகைகள். அதே வேளையில் இந்த ரேடார் வகைகள் ஏன் விற்பனை செய்யப்பட போகின்றன என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய ரேடார்கள் எல்லாம் இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளிலே அளிக்கப்பட்டு விட்டன. எனவே அவற்றை ரீப்ளேஸ் பண்ணுகின்ற வகையிலே தான் இந்த ரேடார்கள் எல்லாம் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த ஆயுதங்களும் துல்லியமாக விமானங்களை இலக்கு வைக்கக்கூடிய ஏவுகணைகளும் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன. ஏன் விற்பனை செய்யப்படுகின்றன என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் அங்கே நிறைவடைந்து விட்டன. தங்களது ஆயுதங்கள் அந்த நாட்டிலே இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த நாடுகளுக்கு இந்த ஆயுதங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும். எனவே இதுவும் ஒரு அரசியல் நரித்தந்திரம் என்றுதான் சொல்லப்படுகிறது. அமெரிக்கா இப்பொழுது எண்ணெய் உற்பத்தியிலே, எண்ணெய் இறக்குமதியிலே இப்பொழுது ஒரு நட்டத்தை சந்தித்திருக்கிறது. எனவே ஆயுதங்களை விற்பனை செய்து அவற்றை சீர் செய்வதற்கான ஒரு நடவடிக்கை தான் டொனால்ட் ட்ரம்பால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் கட்டாருடைய அதிபர் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், இந்த போர் திட்டமிட்டு தங்கள் மீது திணிக்கப்பட்டிருக்கிறது என்றும், ஈரான் மேற்கொண்டிருக்கின்ற இந்த தாக்குதலானது தங்களால் வன்மையாக கண்டிக்கப்படுகிறது என்றும், ஏனென்று சொன்னால் இது மனம் வருந்தத்தக்க ஒரு செயலாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எங்களது நாட்டின் பலம் பொருந்திய ஒரு எண்ணெய் நிலையம் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பது 17% எண்ணெய் உற்பத்தி இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றும், இவற்றை சீர்தூக்குவதற்கு இன்னும் 5 அல்லது 6 ஆண்டுகள் தங்களுக்கு தேவைப்படும் என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்ட அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நாங்கள் ஈரான் மீது போர் தொடுக்க மாட்டோம், ஆனால் சர்வதேச விதிமுறைகளுக்கு அமைவாக நாங்கள் ஈரானை தண்டிப்போம் என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே கட்டார்
ஈரான் மீது போர் தொடுக்குமா என்றால் போர் தொடுக்காது என்று தான் தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் உங்கள் பலருக்கு தெரியும், மத்திய கிழக்கு நாடுகளிலே இடம்பெறுகின்ற இந்த பல்வேறுபட்ட நிகழ்வுகளுக்கு மத்தியஸ்தம் வகிக்கின்ற ஒருவராக இந்த கட்டார் இருந்து வருகிறது. எனவே கட்டார் தன் நாட்டிலே அமைதியை தொடர்ந்து பேண விரும்புகிறதை ஒழிய அது தன்னோடு அயலில் இருக்கின்ற நாடுகள் மீது போர் தொடுப்பதற்கு அது தயாராக இல்லை என்பது போன்றும். ஈரான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், இந்த தாக்குதலால் லாபம் அடைவது யார் என்பதை ஈரான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் ஈரான் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளும் என்பது போன்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே பத்திரிகையாளர் சந்திப்பிலே கலந்து கொண்ட துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், இவர் அதாவது கட்டார் அதிபர் மறைமுகமாக ஒரு கருத்தை தெரிவித்தார். ஆனால் துருக்கியினுடைய வெளிவிவகார அமைச்சர் நிச்சயமாக வெளிப்படையாகவே தெரிவித்திருக்கிறார், இந்த தாக்குதல் இஸ்ரேலால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு தாக்குதலாகத்தான் இருக்கிறது. இஸ்ரேலைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஏனென்று சொன்னால், இஸ்ரேல் வேண்டுமென்றே இந்த தாக்குதலை மேற்கொண்டு மத்திய கிழக்கிலே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இவற்றுக்கு விலை போகின்றவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது என்பது போன்றும் அவர் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக அவர்கள் மற்ற நாடுகளிலே மேற்கொண்ட பல்வேறுபட்ட போர் நடவடிக்கைகளை மறைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்கிறார்களா என்பது போன்றும் இவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இதே வேளையில் ஈரான் தரப்பால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், நாங்கள் மத்திய கிழக்கு நாடுகள் மீது தாக்குதலை மேற்கொள்ளவில்லை. எங்கள் நாடுகளுக்கு அமெரிக்கா, இஸ்ரேல் இருந்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. எனவே நாங்கள் இங்கிருந்து கொண்டு அமெரிக்காவுக்கு சென்று தாக்குதலை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோம். எனவே தான் அருகே இருக்கின்ற அமெரிக்க தளங்கள் மீது தான் நாங்கள் தாக்குதலை மேற்கொள்கிறோம் என்பது போன்று இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அப்படியானால் நாங்கள் இந்த தாக்குதல்களை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இஸ்ரேல் அமெரிக்காவை தாக்குதலை நிறுத்த சொல்லுங்கள். எங்கள் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளுக்கு இழப்பீடை தர சொல்லுங்கள். அல்லது தொடர்ந்தும் நாங்கள் ஈரான் மீது இவ்வாறான ஒரு தாக்குதலை மேற்கொள்ள மாட்டோம் என்று தொடர்பாக ஒரு சத்தியம் செய்ய சொல்லுங்கள் என்பது போன்று ஈரான் கேட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரியாக இருக்கும். என்னவென்று சொன்னால், ஈரான் இந்த போரை நிறுத்துவதற்கு தனக்கு சரியான ஒரு பாதுகாப்பு தரப்படுமாக இருந்தால், தங்கள் நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இழப்புகளுக்கு ஒரு நீதி கிடைக்குமாக இருந்தால், உண்மையிலேயே ஈரான் பல்வேறுபட்ட தாக்குதல்களால் ஈரான் சிதைவடைந்து போயிருக்கிறது. எனவே இவையெல்லாம் செய்யப்படுமாக இருந்தால் ஈரான் அமைதியாக இந்த யுத்த நிறுத்தத்தை மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இவற்றுக்கு எதிராக இஸ்ரேல் இந்த போரை மேலும் தீவிரப்படுத்துவதற்காக மற்ற நாடுகளையும் தூண்டிக் கொண்டிருக்கின்றது என்று தெரிவிக்கப்படுகிறது. தனியே ஈரான் மாத்திரமல்லாமல் இது மற்ற நாடுகள் மீதும் இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. இவை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இனி இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட போகின்ற இந்த பாதிப்புகளால் என்ன நடைபெறப் போகிறது என்பதை அடுத்து வருகின்ற காலையில் சந்திக்கலாம். இப்பொழுது இலங்கை பக்கம் நாங்கள் வருவோம். இலங்கையிலே இன்றைய தினம் மட்டக்களப்பிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சம்பவம் பெரும் பதபதைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தாந்தாமலை நெல்லிக்காடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு வயல் பகுதியிலிருந்து, அதுவும் ஒரு கைவிடப்பட்ட கிணறு ஒன்றிலிருந்து 27 வயது மதிக்கத்தக்க ஒரு தாய் உயிரோடு மீட்கப்பட்டிருக்கிறார். சம்பவம் தொடர்பாக விரிவாக பார்ப்போமாக இருந்தால், ஒரு 27 வயது மதிக்கத்தக்க தாய் தனது 6 மாத கைக்குழந்தையோடு ஒரு நகை அடை வைக்கின்ற நிலையத்துக்கு சென்றிருக்கிறார். திரும்பி வரவில்லை. எனவே தேடி பார்த்த வேளையிலே இந்த 6 மாத குழந்தை வயல்வெளி ஒன்றிலே அனாதரவாக கிடந்த நிலையிலே மீட்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலைமையில் தேடி பார்த்த வேளையிலே ஒரு கைவிடப்பட்ட கிணறு ஒன்றிலே அந்த பெண் போடப்பட்டிருக்கிறார் என்பது தெரிந்து போலீசாரினால் அவர் மீட்கப்பட்டிருக்கிறார். மீட்கப்பட்டிருக்கின்ற வேளையில் தான் பெரும் அதிர்ச்சி காத்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், அந்த பெண்ணின் நகைகள் யாவும் பிடுங்கி எடுக்கப்பட்டிருக்கின்றன. தாலிக்கொடி உட்பட அவர் அணிந்து சென்றார் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை நகைகளும் பறித்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அவரை அந்த கிணற்றிலே கொலை செய்யும் நோக்கோடு வீசியிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அவர் வீசப்பட்டு கிணற்றிலே வீழ்ந்த வேளையிலே கிணற்றிலே இன்னும் ஒரு சடலம் அங்கே இருக்கிறது. அப்படியானால் இந்த சம்பவங்கள் திட்டமிட்ட வகையிலே நடத்தப்பட்டிருக்கின்றன. இவற்றின் பின்னணியில் யார் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற வேளையில், முன்னர் போடப்பட்ட அந்த உடல்கள் போன்று வேறு உடல்கள் பலவும் அந்த கிணற்றிலே போடப்பட்டிருக்கின்றனவா என்பதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. வேறு உடல்களும் அங்கே இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. போலீசார் அந்த பெண்ணிடம் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தனக்கு முன்னதாக இறந்து கிடக்கின்ற அந்த உடல் 4-5 நாட்களுக்கு முன்னர் இறந்ததாக இருக்கலாம் என்றும் அவற்றிலிருந்து துர்நாற்றம் வீசி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஆட்கள் இல்லாத இந்த கிணற்றிலே இவரை போட்டுவிட்டால் அவர் உள்ளுக்குள்ளே இறந்து விடுவார் என்பதை கருத்திலே கொண்டுதான் இவர்கள் அந்த கிணற்றிலே அவரை போட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது.
அதே வேளையில் மத்திய கிழக்கு நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற போர் காரணமாக இலங்கையிலே உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு வருமா என்றால் அவை அப்படி ஏற்படாது என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு தேவையற்ற விதத்திலே நீங்கள் உணவுகளை சேமித்து வைக்க வேண்டிய தேவை ஏற்படாது என்று அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், இலங்கையிலே தேவையான அளவு உணவுப் பொருட்கள் கையிருப்பிலே இருக்கின்றன. பஞ்சம் பட்டினி ஏற்படும் என்பதை நீங்கள் கருதக்கூடாது என்பது போன்றும், எனவே இவ்வாறு சேமித்து வைப்பதை தவிர்த்து கொள்ளுமாறும் இப்பொழுது கேட்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நீங்கள் உணவுகளை சேமித்து வைத்தால் உணவினுடைய விலை ஏற்றம் ஏற்படும் என்றும், எனவே அவ்வாறு ஒரு செயற்கை முறையான தட்டுப்பாட்டை ஏற்படுத்த யாரும் முயற்சிக்க வேண்டாம் என்றும், தேவையான கையிருப்புகளை அரசாங்கம் வைத்திருக்கிறது என்றும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் இப்பொழுது சாதாரணமாக கிடைப்பதாக அங்கு இருக்கின்ற நண்பர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தாராளமாக பெட்ரோல் கிடைக்கிறது என்றும், அதாவது QR கோட் நடைமுறைக்கு வந்ததன் பிற்பாடு பெட்ரோல் எல்லோருக்குமே கிடைக்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது என்றும், நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய தேவை இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரு வதந்தி பரவி இருந்தது. சனி ஞாயிறு தினங்களிலே இந்த பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இவற்றை நிறுத்தி வைக்கப் போகிறது என்று. ஆனால் அவற்றுக்கும் இன்றைய தினம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு விட்டிருக்கிறது. அப்படி அவை திறந்திருக்கும் என்றும் அவை பூட்டப்பட மாட்டாது என்பது போன்றும் இன்றைய தினம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. இதே வேளையில் ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கா நாடாளுமன்றத்தில் ஒரு உரையாற்றியிருந்தார். அந்த உரையிலே அவர் பல்வேறுபட்ட விடயங்களை தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் எதிர்க்கட்சிகள் தெரிவிக்கிறார்கள் என்னவென்று சொன்னால், ஈராக்கை இவர் கண்டிக்கவில்லை, இஸ்ரேலை இவர் கண்டிக்கவில்லை என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். அவர் கவலை வெளியிட்டிருக்கிறார் ஒழிய ஜனாதிபதி, ஆனால் கண்டிக்கவில்லை என்பது போன்று தெரிவித்திருக்கிறார்கள். என்னென்னு சொன்னால், இது ஒரு கத்தியின் மேல் நடக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கிறது. அங்கு போனால் அந்த பக்கம் பிரச்சனை, இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் பிரச்சனை. எனவே ஜனாதிபதி எடுத்திருக்கின்ற இந்த முடிவு சரியானது என்பது போன்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஊடகங்களில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட விடயம் இந்த மஹிந்த ராஜபக்ச சம்பந்தப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற ஏர்பஸ் மோசடி. இந்த மோசடியில் இவர் 60 மில்லியன் ரூபாய் பணத்தினை பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்று அதற்கு பொறுப்பாக இருந்த கபில சந்திரசேன நேற்றைய தினம் தெரிவித்திருந்தார் என்பது தொடர்பாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றத்திலே அறிக்கை சமர்ப்பித்திருந்தது. ஆனால் இன்றைய தினம் என்ன நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னால், அவ்வாறு எதுவும் தான் மஹிந்த ராஜபக்சவின் பெயரை சொல்லவில்லை என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். தன்னிடம் மிரட்டி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் கருத்துக்களை பெற்றிருக்கிறார் என்பது போன்று அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இவை தொடர்பாக இனி விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்பதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. கல்கிசை நீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை ஒன்றினை வழங்கியிருக்கிறது. என்னவென்று சொன்னால், 65 லிட்டர் பெட்ரோலை வைத்திருந்த வெள்ளவத்தையைச் சேர்ந்த ஒரு நபருக்கு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. போலீசாரால் கடந்த 18ஆம் தேதி கைது செய்யப்பட்ட இந்த நபரிடமிருந்து 65 லிட்டர் பெட்ரோல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கைப்பற்றப்பட்ட இந்த பெட்ரோல்களோடு இவர் கல்கிசை நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்ட வகையில் நேற்றைய தினம் இவர் முற்படுத்தப்பட்டிருக்கிறார். இவர் முன்னுக்கு பின் பல்வேறுபட்ட தகவல்களை தெரிவித்திருக்கிறார் என்ற அடிப்படையிலே இவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட வகையில் நீதிமன்றம் இவருக்கு 2 மாத கடூழிய சிறை தண்டனையும் 2500 ரூபாய் தண்டப்பணமும் இவர் செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பாருங்கள், நீதிமன்றம் இந்த பெட்ரோல் விஷயத்தில் மிகுந்த கடினமான ஒரு நிலையை பேணி வருகிறது. ஏனென்று சொன்னால், இவை பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இலங்கையிலே ஏற்படுத்தி வருகின்றன. பெட்ரோல் பதுக்குகின்ற நிலைமைகள் இலங்கையிலே அதிகரித்திருக்கின்றன. அது தவிர இந்த QR கோட் சம்பந்தமாக இப்பொழுது ஒரு வாட்ஸ்அப் இலக்கம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாட்ஸ்அப் இலக்கத்தை நீங்கள் இலகுவாக தொடர்பு கொண்டு உங்களது பிரச்சனைகள் தொடர்பாக நீங்கள் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்கின்ற வேளையில் உங்களது தரவுகள் ஜாபம் கேட்கப்பட்டு அவற்றின் பின்னணியில் தான் என்ன பிரச்சனை என்பதை தெரிவிக்க வேண்டும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகமே இப்பொழுது இந்த பெட்ரோலுக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், உலக சந்தையில் பெட்ரோலின் விலை ஏற்றம் கண்டிருப்பதால் பெட்ரோலுக்கு விலை ஏற வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. அது இலங்கையும் விதிவிலக்கல்ல, இலங்கையும் அதற்குள்ளே உட்பட்டிருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் மத்திய கிழக்கு நாட்டிலே ஏற்பட்ட இந்த போர் காரணமாக ஏற்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் மொட்டு கட்சியைச் சேர்ந்த சரத் வீரசேகர. சரத் வீரசேகர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அரசாங்கத்தில் இருக்கிற வெளியுறவு கொள்கையில் மாற்றங்கள் ஏற்படாத வகைக்கும் இந்த பெட்ரோல் விலை மாற்றி பல விலைகள் மாற்றம் ஏற்படும் என்பது போன்று அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இவர்களை என்ன சொல்வது என்று சொன்னால், நாங்கள் ஒன்றும் 2 என்று சொல்வோம் அல்லவா, ஆனால் இவர்கள் சொல்வார்கள் 1 4 என்பது போன்று. இவரும் உதய ஹம்பம்பில போன்றவர்களும் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கின்றோம் என்ற போர்வையில் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து மக்களிடம் மூக்குடைப்படுகின்ற ஒருவர்களாக இப்பொழுது மாறியிருக்கிறார்கள். நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.